ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவுடைய கண்டினியூவேஷன் பார்க்கலாம். வேட்டுக்கும் டாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? ஆனால் அந்த மேரேஜ் வந்துட்டு ஃபேக்காக இருக்க மாதிரி தெரியுது. ஆடியன்ஸ் யாரையுமே வந்துட்டு இன்வைட் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் அங்கே நம்ம வரதுக்கு முன்னாடியே மாங்குக்கு மட்டும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க வாட்டுக்கு ரெஜிஸ்ட்ரி சைன் பண்ணிட்டு தான் காட்டுறாங்க. நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி மியாங்கும் பரிட்டோ உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டை பார்க்குறதுக்கு நம்மளால் முடியுமா? அது ஒரிஜினலாக ஃபேக்கானு அதை பார்த்தா தெரியும்ல அப்படின்னு மியாங்கும் சஜஸ்ட் பண்ண, அதுக்கான வழி நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ராவும் புவின்னு சொன்ன மாதிரி இங்கே வாட் கூட க்ளோஸாக இருக்க மாதிரியும் சந்தோஷமாக இருக்க மாதிரியும் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து சோஷியல் மீடியா பேஜஸ்லலாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கா. அதை ஆண்ட் பாய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ எல்லாரையும் நம்ப வைக்கணும் இவள் லவ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ வாட்டும் வந்துட்டு அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்க்குறான். ஆனால் அவளும் உன்னோட வீட்டுக்கு போ, இல்லை நீ எங்கேயாவது போ, இங்கே பேருக்கு தான் கல்யாணம் நடந்திருக்கு, எதுவுமே நம்மளுக்குள்ளே நடக்க போகிறதில்ல, அதனால் என் பக்கத்தில் வரதும் கூட யோசிச்சு பார்த்துறாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடுப்படிச்சு அனுப்பிடுறான். அதனால் கோவப்பட்டுட்டு பாட்டும் வெளியில் வரான். ஸோ வாட் வெளியில் வந்ததுக்கப்புறமா புவினை போய் சந்திக்கிறான். புவின் கிட்ட இவன் இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்கான். இவன் என்னை பக்கத்தில் கூட விட மாட்டேங்கிறா, அவளை இருக்கிற ரூமில் கூட நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. புவினோ பரவாயில்ல இது ஃபேக் மேரேஜ் தானே, ஆமாம் மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, நீ அரேஞ்ச் பண்ணி அந்த தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணி கொடுத்தாரு, அதனால என்கிட்ட ஒரு காப்பி இருக்குது, டாவ் கிட்ட ஒரு காப்பி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ரொம்ப நல்லதாக போச்சு, அப்புறம் எதுக்கு 5கோ 10கோ நீ வந்து அவகிட்ட பேச்செல்லாம் வாங்கிட்டு இருக்கணும், பேசாமல் அவளை போட்டு தள்ளிடு, அதுக்கப்புறம் சொத்தெல்லாம் கல்யாணம் ஆகிட்டதுனால உனக்கு தானே வரும் அவள் பங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கேட்டு ஷாக் ஆகிற வாட்டோ, இதனால் நான் மாட்டிக்கிட்டா உள்ளே போக வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறான். ஏற்கனவே ஒருத்தையை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உன்னை அரெஸ்ட் பண்ணாங்க, ஆனால் அதுலேயே ஈஸியாக உன்னை வெளியில் விட்டாச்சு இல்லை, அதே மாதிரி தான் இதுக்கும் என்கிட்ட சூப்பரான ஒரு ஐடியா இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு, இந்த டாவ் இருக்கா இல்லையா, அவள் ஸ்லீப்பிங் பில்ஸ் அப்பப்போ எடுத்துப்பாலாமா, அந்த பழக்கம் வந்து ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் அதிகமாகிடுச்சின்னு கூட கேள்விப்பட்டேன். அதனால் அவளோட பில்ஸில் டோசேஜ் வந்து நீ மாற்றி வச்சாலோ இல்லை மெடிசன்ஸே வேறு எதையாவது மாற்றி வச்சாலோ அவளோட டெத் வந்து நேச்சுரலாக நடந்த மாதிரி தான் இருக்க போகுது. என்ன தான் அவங்க அட்டாப்சியில் வந்து பார்த்தாலும் பெருசாக எதுவும் கிடைக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரியும், நீ மாட்டிக்க மாட்ட, சொத்தும் உனக்கு வந்துடும், 5-10க்கு தனித்தனியாக போராடிட்டு இருக்காம மொத்தமாக வந்துட்டு உனக்கு கைக்கு வந்துடும்ல அப்படின்னு சொல்ல, அவனும் ஒத்துக்கிட்டு சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறமா புவின் அங்கே டாவுக்கு கால் பண்ணிவிட்டு, ஆடு நம்ம பேசின மாதிரியே வலைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு அவளும் எல்லாம் அவசரமாக இருக்க மாதிரி இல்லை, இன்றைக்கி தானே கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது, ஏன்னா உங்கள் வீட்டில் ஆண்ட்ப்ளாயும் சரி மியாங்கும் மற்றவங்களும் உங்கள் 2 பேர் மேலேயுமே நம்பிக்கை இல்லாமல் இருந்துட்டுருக்காங்க, அதனால் இதை சீக்கிரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் நமக்கு நல்லது அப்படின்னோடனே டாவ் அதுக்கு ஒத்துக்கிறா. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோன்னா இங்கே வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு ஒரு அவுட்டோர் லஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மியாங்கும் பரிட்டோ ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து மற்றவங்களாம் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அங்கே டாவ் வாட் கூட வரா. ஸோ இங்கே என்ன வந்திருக்கான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் முடிச்சுட்டு இருக்கும்போது, இது என்னோட அப்பாவோட வீடு, நான் எப்படி விட்டுட்டு போக முடியும், நானும் என் புருஷனும் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டாவ் அவனை எடுத்துகிட்டு வந்திருக்கிறதா சொல்லிட்டு இருக்கா. ஸோ கூடவே இவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அவள் ரொம்ப பொறாமையும் படுறா. வாட் அங்கேருந்து அவங்க லக்கேஜ் எல்லாம் பிக்கப் பண்ண போகிற சமயத்தில் பரிட்டும் மியாங்கும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே ரொம்ப ரொமான்டிக்காக வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர வைத்தறிச்சலில் காண்டாகிட்டு இருக்கா. இதை வாட்டும் நோட் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு பரிட் மேலே வந்து ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறது அவனுக்கு தெரியாது இல்லையா. ஸோ ரூமுக்கு போனதுக்கப்புறமா அவள் வந்து எதர்ச்சியாக பேக்கை ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணுறா. புவினோட பிளான் படி அவளுடைய மெடிசன் பாட்டில் கீழே விழுது. உடனே வாட் அதை எடுத்து பார்த்து இது என்ன மெடிசன் ஏதுன்னு கேட்குறான். இது என்னோட ஸ்லீப்பிங் பில்ஸ், இது இல்லாமல் என்ன தூங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி அவட்டுக்கு சொல்கிறா. அப்படியும் டாவ் கல்யாணம் முடிச்சு இங்கே தான் வருவா அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டிருக்கக்கூடிய பரிட்டும் மியாங்கும் சேர்ந்து ஆண்ட்ப்ளாய் கிட்ட சொல்லிட்டு வீட்டை நிறையா கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அந்த கேமராவெல்லாம் வந்துட்டு இப்போ மியாங் பார்த்துட்ருப்பா. அதுக்கான காரணம் என்னென்னா, நைட்டு நேரத்தில் அவள் வெளியில் வரும்போது அங்கே இருந்து அப்போ தான் வாட் வந்து கிளம்பி போவான். காலையில் அவள் பார்க்கும்போது அவன் வேற ஒரு ட்ரெஸ்ஸில் வெளில வருவான். ஸோ இப்போ வந்து டாவ் வந்து அவனை வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி துரத்து விட்டுடுவான் நைட் சமயம். ஸோ அதனால் சுற்றிட்டு வரான். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் தான் இவன் சந்தேகப்பட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறதுக்காக ஆரம்பிப்பா. அப்போ பரிட்டை கூட்டிகிட்டு அவளில் சந்தேகக்கூடிய விஷயமா அவன் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறா. அது என்னன்னா, அவன் டாவோட மெடிசனை மாற்றுறதான். அது டாவோட மெடிசன் உங்களுக்கு தெரியாது. ஸோ மியாங் என்ன சொல்லுவானா, இது ஆண்ட்ப்ளாயோட மெடிசன் மாதிரி இல்லை, அவங்களோடது எல்லாமே வந்து ஸ்ட்ரிப்ஸில் தான் வரும், ஆனால் இது என்னென்னா பாட்டிலில் இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே பரிட் வந்து கேட்குறான், அப்புறம் வேற யார் இங்கே மெடிக்கேஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை டாவாக இருக்குமோ, அவள் ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்துகிட்டு இருந்தா முன்னாடி அப்படின்ற மாதிரி மியாங் சொல்கிறா. ஸோ இந்த விஷயத்தை டாவ் கிட்ட ஷேர் பண்ணணும், ஆனால் அவள் சொன்னால் கோச்சிப்பா தான், இருந்தாலும் அவளுக்கு ஒரு வார்னிங்
வார்னிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டாவை தனியாக ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு இந்த விஷயத்தை அந்த ஃபுட்டேஜை காட்டியே சொல்கிறாங்க. ஸோ இதை பார்க்கக்கூடிய டாவும் அவன் தான் எனக்காக மெடிசன்ஸ் வாங்கிட்டு வந்தான், நான் தான் தீர்ந்து போச்சுன்னு சொன்னேன், நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ அவன் வந்து மெடிசன் வாங்கிட்டு வந்தால் அதை உங்ககிட்ட கொடுக்க வேண்டியதானே, இல்லை உன் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு அதை எடுத்துக்க வேண்டியதானே, இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு நீ அவன் வாங்கிட்டு வந்த மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கியோ அப்படின்னோடனே ஒரு 3-4 நாள் ஆச்சு, ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு மியாங்கு இதை வேறு ஏதாவது வந்துட்டு உனக்கு அஃபெக்ட் ஆகுற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்ல, தலை சுத்தலாக இருந்துச்சு, டயர்டாக இருந்துச்சு, பாடி பெயின் இருந்துச்சு, ஒருவேளை நிஜமாவே அவன் வந்து எனக்கு பில்ஸை மாற்றிட்டானோ அதனால தான் இப்படியெல்லாம் ஆகுதா அப்படின்ன உடனே மியாங்கும் அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், அவன் திருட்டுத்தனமாக தான் ஒளிஞ்சு தான் இதெல்லாத்தையும் பண்ணியிருக்கான், அதனால அவன் என்ன மெடிசன் மாத்திரான்னு நம்மளுக்கு தெரிஞ்சாகணும், நம்ம வெறும் இந்த ஃபுட்டேஜை வந்துட்டு ஒரு எவிடன்ஸாக வச்சுக்கலாமே தவிர அவன் மாற்றிருக்கக்கூடிய அந்த மெடிசனுடைய இது கையில் வந்து நம்மளுக்கு கிடைக்கலன்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இவன் பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணுறான்னா ஒருவேளை எவிடன்ஸ் அழிக்கிறதுக்காக இவன் வந்து வயலண்ட்டாக கூட பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கலாம், அதனால நம்ம கொஞ்ச நாளைக்கு அவனை அப்சர்வ் மட்டும் பண்ணுவோம், எதுவும் ஆக்ஷன் எடுக்க வேண்டாம் அப்படின்னு பரிட் வந்து சொல்கிறான். அதுக்கு அடுத்தது டாவ் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே புவினை பார்க்கறதுக்காக வரா. நம்ம பிளான் படி எல்லாமே சூப்பராக நடக்குது. மியாங்கும் அதுக்கப்புறம் பரிட்டும் சேர்ந்து இப்போ வாட் மேலே சந்தேகமாக இருக்காங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு வாட்டை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே பக்காவாக நம்ம பிளான் படி போயிட்டு இருக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம பண்ணி ஆகணும்னு நீ எதுக்காக சொன்னது தான் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ன உடனே, நம்மளா எல்லாத்தையும் போய் பண்ணிட்டு இருக்கப்ப தான் உன் மேலே சந்தேகம் வரும், ஆனால் இப்போ சந்தேகத்தை வேற ஒரு பக்கம் திருப்பி விட்டா நீ பாவப்பட்டவள் ஆயிடுவ, நீ உண்மையானவள் ஆயிடுவ, அதனால தான் இது இப்படியே போகட்டும், நம்ம பிளான் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், அப்படி ஒர்க் ஆகாமல் அங்கே வாட் ஏதாவது சொதப்பிட்டாலும் படி அவன் மேலே தான் வருமே தவிர நம்ம மேலே ஒன்றும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டாவும் முழுக்க இருந்தா நீனு அப்படிங்கிறா. அடுத்தது பார்த்தோன்னா புவின் வந்து ரொம்ப நாளாக இங்கே ஆண்ட்ப்ளாயோட ஃப்ளாட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ அவனோட ஃப்ளர்ட்டிங்கெல்லாம் இவங்க எதுவுமே செவி கொடுக்கலங்கவும் இவங்க பிளான் பண்ணி என்ன பண்ணுறான்னா ஆண்ட்ப்ளாய்க்கு கால் பண்ணிவிட்டு வாட் ரொம்ப மோசமானவன், வாட் தவறான ஒரு செயல் பண்ணுறதுக்காக இருக்கான், டாவ் மேலே எனக்கு கொஞ்சம் அக்கறை இருக்கிறதுனால தான் நான் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் இதை ஃபோனில் சொல்ல முடியாது, அவன் மேலே இருக்கக்கூடிய தவறான விஷயங்களுக்கான எவிடன்ஸை உங்ககிட்ட நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இன்னைக்கு நைட்டு உங்கள் வீட்டுக்கு நான் வரேன், அங்கே சத்தம் போடாமல் வந்து உங்ககிட்ட அதை கொடுத்துட்டு போயிடுறேன், உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு பொறுமையாக கால் பண்ணுறேன், அப்போ மட்டும் நீங்கள் ரீச் ஆகுங்க, அது முடியலைன்னா உங்கள் வீட்டு போஸ்ட் பாக்ஸில் நான் அவனை எப்படியாவது போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்கணும், என்ன கொலை பார்க்குறவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே நான் பரிட்டை கூப்பிட்றேன்னு சொல்ல, டாவோ தேவையில்ல, நம்ம குடும்பத்து விஷயத்தை நம்ம தான் பார்த்துக்கணும், என்னோட மேரேஜில் பரிட் இன்வால்வ் ஆகிறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு வேணும்னே அவனை வரவிடாமல் பண்ணிடுறா. இந்த பக்கம் புவினை மீட் பண்ணுறதுக்காக வாட் வரான். ஸோ வாட் வந்ததுக்கப்புறமா அங்கே இந்த வீட்டில் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துட்டு ஹிடன் கேமராஸாக வந்துட்டு நிறைய ஃபிக்ஸ் பண்ணி வச்சு நான் பில்ஸ் மாற்றுறதை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி நைட்டு நான் வந்து வீட்டில் இருக்கிறதில்ல, எங்கேயாவது போயிட்டு வரேன் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து நோட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்ல, அதான் முயற்சி பண்ணேன்னு சொல்லி கேஸ் வந்து அவங்க ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ நான் ஜெயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாட் வந்து சொல்கிறான். அது கேட்டோடனே புவினும் அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, பேசாமல் அந்த மெடிசன் பாட்டில்ஸ் எல்லாமே உன் கைக்கு வரணும், அதுக்கு பிறகு அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே நீ வந்து டெலீட் பண்ணணும், அவங்கக்கிட்ட யார்கிட்டையுமே ஒரு காப்பி கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அது எப்படி சாத்தியமாகும், இந்நேரத்துக்கு அவங்க நிறைய காப்பி எடுத்து வச்சுருப்பாங்களே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வந்துட்டு பண்ண முடியும், பண்ணக்கூடிய வகையில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் வாட்டை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறங்கிற பேரில் அவன் போயிட்டு அப்படியே வாட் கிட்ட ஒரு கன்னையும் கொடுக்குறான். இந்த கன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாட் வந்து கொஞ்சம் பதட்டத்தோடு கேட்க, ஒன்றும் இல்லை, உனக்கு நல்லதுக்காகத்தான், நீ அவங்கக்கிட்ட இப்போ ஃபுட்டேஜ் வந்து கேட்டுனா அவங்க தர மறுத்துட்டா என்ன பண்ணுவேன், அதனால் கொஞ்சம் அவங்கள மிரட்டுறதுக்காகன்னு இதை வச்சுக்கோ, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ன உடனே வாட்டும் அந்த கன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவன் மேலே எந்த ஒரு பழியும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறான். அந்த சமயத்தில் தான் ஆண்ட்ப்ளாய் கிட்ட மியாங்கும் டாவும் சேர்ந்துட்டு இப்போ உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஃபுட்டேஜை காட்டி அவன் மெடிசனை மாற்றுறான், என்னை கொலை பண்ண பார்க்குறான்னு சொல்லிட்டு டாவும் அவனை சும்மா விட மாட்டேன், என்னை ஏமாற்றிட்டான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, அப்போ தான் அந்த மெடிசன் பாட்டில் வந்து நம்மளுக்கு ப்ரூஃப்க்கு வேணும் அப்படின்னு மியாங் சொல்கிறா. அதை கேட்ட உடனே அங்கே வரக்கூடிய அவனும் இந்த மெடிசன் பாட்டில் தானே உன் கைக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறான். டாவ் அதை பிடுங்கிறதுக்காக போகிறா, அவளை பிடிச்சி தள்ளி விட்டுறான். இன்னும் மரியாதையாக இருக்கக்கூடிய ஃபுட்டேஜஸ் எல்லாம் என்கிட்ட கொடுங்க அப்படின்ன உடனே அதெல்லாம் உங்ககிட்ட கொடுக்க முடியாது, போலீஸ் கிட்ட தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மியாங்கோ பேசிக்கிட்டே இருக்கா. ஆண்ட்ப்ளாயும் பேசிக்கிட்டே இருக்க உடனே வாட் கோவப்பட்டுட்டு அவன் வச்சிருக்கக்கூடிய கண்ணை காட்டுறான். யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னா சைலண்ட்டாக நான் சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே போயிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ண, ஆண்ட்ப்ளாயோ உடனே அந்த எவிடன்ஸ் எல்லாம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு மியாங் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அவளும் அங்கேருந்து பென்ட்ரைவை கலட்டி அவன் கிட்ட கொடுக்குறா, கூடவே லேப்டாப்பை வச்சு அவனை போட்டு அடிச்சிடுறா. அவன் கீழே விழுக்கிற சமயம் பார்த்தோன்னா டாவ் அவங்க கிட்ட இருந்த அந்த மெடிசன் பாட்டில் எடுத்துக்கிட்டு வெளியில் ஓடிடுறா. ஸோ எல்லாருமே வெளியில் வந்துடுறாங்க. ஆனால் எல்லாரும் அதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க, போலீஸ்க்கு கால் பண்ண முடியாது, ஏன்னா அத்தனை பேருமே ஃபோனை உள்ளே வச்சுட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் அங்கே கரெக்டாக திரும்ப
வாட் வந்துடுறான். ஸோ வந்து திரும்ப அவங்களுக்கு கண்ணை வச்சு பயன்படுத்துகிறான், அந்த எவிடன்ஸ் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பிறகு இங்கேருந்து ஆம்ப்ளாய் என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசுறதுக்காக பார்க்குறாங்க. நீ அவளை டிவோர்ஸ் மட்டும் பண்ணிவிடு, அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, போலீஸ்கிட்ட நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் அதை நம்புறதுக்கு வேற எவனாவது என்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு இப்போ என் மேலே எதிராக இருக்கிற எவிடன்சஸ்லாம் வேணும், அந்த பென்ட்ரைவ் எனக்கு வேணும், அப்புறம் அந்த மெடிசல் பாட்டில் வேணும் அப்படின்ன உடனே ஆம்ப்ளாயும் அதை கொடுக்க சொல்கிறாங்க. அதனால டாவும் இவனும் சேர்ந்து கொடுத்துட்றாங்க. ஸோ கரெக்டாக மியாங் அங்கே கொடுக்க வர சமயத்தில் தான் பூவின் அங்கே ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்துட்டு இதான் சமயம்னு சொல்லிட்டு அத்தனை பெரிய வீட்டுக்குள்ளே போக சொல்லிட்டு இங்கே வாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி ப்ரிட்டன் பண்ணுறான். ஸோ அவன் ப்ரிட்டன் பண்ணுறதோட என்ன பண்ணுறான்னா வாட் கிட்ட போயிட்டு அடிக்கிற மாதிரி கை வாங்கிக்கிட்டு இதுதான் சமயம், நான் லைட்டாக அசர்ற மாதிரி அசர்றேன், நீ என்னை போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு அங்கே ஆனுடைய வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு வாட் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட இந்த பக்கமாக இவன் அடி வாங்குறத பார்த்துட்டு ஆம்ப்ளாய் முதல்ல ஓடி வராங்க. ஸோ அவனும் வந்துட்டு போலீஸை கூப்பிடாதீங்க, நான் அவனை பார்த்துக்கிறேன், போலீஸை கூப்பிட்டா உங்களுக்கு உங்கள் கம்பெனி பேருக்கு தான் கெடுதல், இந்த மாதிரி புதுசாக கல்யாணம் ஆனவனால பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதனால நான் அவனை துரத்திட்டு போய் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கேருந்து பூவின் ஓடிடுறான். டாவோ அவங்க பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. பூவின் அங்கேருந்து அப்படியே வாட்டுக்கு வந்து கால் பண்ணுறான். பண்ணிட்டு ஆனோட வீட்டுக்கு நீ போ அப்படின்னு சொல்கிறான். ஆன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ அங்கே போயிடு, அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோடனே சரி அந்த வீட்டுக்குள்ளே நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி கேட்க அந்த வீட்டில் உனக்காக வந்து வசதியாக இருக்கட்டும்னு சொல்லி தான் நாங்கள் ஒரு சாவியை பால்கனியில் ஒழிச்சு வச்சுட்டு வந்திருக்கேன், அந்த சாவியை வச்சு டோர் ஓப்பன் பண்ணிட்டு நீ உள்ளே போயிடு, ஆனை பார்த்து மீட் பண்ணி அவங்ககிட்ட கொஞ்சம் பணம் வாங்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்ட உடனே வாட்டும் சரின்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் ஆம்ப்ளாய் கிட்ட மியாங்கும் கேட்குறான், புவின் வந்துட்டு எப்படி இந்த சமயத்தில் வந்தான் அப்படின்னு புவினை சந்தேகப்பட்டுட்டு அவன் ஏற்கனவே வாட்டை பற்றி ஒரு எவிடன்ஸ் கொடுக்கறதுக்காக வரந்தா சொல்லியிருந்தான், அதுதான் சரியான சமயம்னு வந்திருக்கான், அவன் டாவை பற்றி கேர் பண்ணுறான் தெரியுமா அப்படின்ன உடனே அவன் எதுக்காக டாவை பற்றி கேர் பண்ணணும், அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன சம்மந்தம் அப்படின்ன உடனே டாவோ எனக்கும் அவனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டது கூட கிடையாது, சும்மா என்ன எல்லாத்துக்கும் சந்தேகப்படாத, அவன் இங்கே வந்தது அவன் பண்ணுறது எல்லாமே ஆம்ப்ளாய்க்காக தான் அப்படின்ன உடனே நீ என்ன சொல்லிட்டு இருக்க, அவன் என்ன ஆம்ப்ளாயை லவ் பண்ணுறானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதுக்கான கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது, இந்த கேள்விக்கு உன்னோட ஆம்ப்ளாய்கிட்டே பதில் கேளு, அவங்களுக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி அவங்களே உங்ககிட்ட சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நக்கலாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. மியாங் அதுக்கப்புறம் பரிட்டை கால் பண்ணி விஷயம் சொல்லி அங்கே வர வைக்க பரிட் வந்த உடனே அதை பார்க்குற டாவ் வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு பரிட்டை ரொம்ப அசிங்கமாக பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஆம்ப்ளாய் பரிட்டுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க, இங்கே இருக்கவங்க எல்லாருமே உனக்காக கேர் பண்ணுறாங்க, எதுக்காக அவங்ககிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற அப்படின்ன உடனே இங்கே இருக்கவங்க எல்லாம் எனக்காக கேர் பண்ணுறவங்க இல்லை, என் மேலே குத்தம் கண்டுபிடிக்கிறவங்க, என்ன சந்தேகப்படுறவங்க அப்படின்னோடனே மியாங்கோ உன்னையே எல்லாரும் சந்தேகப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நீ ஏன் நினச்சிக்கிற, நீ தப்பா இல்லைனா இந்த மாதிரி என்னெல்லாம் உனக்கு வராதில்லை அப்படின்ன உடனே நீ என்ன சந்தேகப்படுறதானே அப்படின்ன உடனே மியாங்கோ ஆமாம் நான் அவனை சந்தேகப்படுறேன் தான், நீ இவ்வளோ தூரம் வந்துட்டு வாட்கிட்ட சம்மந்தமே இல்லாத மாதிரி நடந்துக்கிற, இப்போ அவனுக்கு வந்து எதிராக நிற்கிறேன்னா அப்புறம் எதுக்காக எல்லாருக்கும் முன்னாடி வந்து அவனை லவ் பண்ண மாதிரி நடித்த, உன்னோட கல்யாணத்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு நைட்டு நாங்கள் ரெண்டு பேரும் அவனை வந்து வெளியில் பார்த்தோம், பரிட் கிட்ட வேணாலும் கேட்டுப்பாரு, அந்த சமயத்தில் நான் அவனுக்கு கால் பண்ணேன், ஆனால் நீ என்ன சொன்ன, அப்படியே அவனோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி என்கிட்ட சீன் போட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருந்தில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டோடனே ஏன்னா எனக்கு வந்து உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தாலே பொறாமையாக இருக்குது, உங்ககிட்ட நான் எல்லாத்துலேயும் தோத்துக்கிட்டே இருக்கேங்கிறது எனக்கு இன்னும் எரிச்சலாக இருந்துட்டுருக்கு, உனக்கு பரிட் வந்துட்டு உன்னை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறான், உன்னை தவிர வேறு எதுவும் பண்ண மாட்டான், ஆனால் வாட் அப்படி கிடையாது, அதனால தான் நான் வந்து இந்த விஷயத்துலேயும் தோற்று போயிட்டேனேன்னு சொல்லி ஜலஸாக ஃபீல் பண்ண உன்னை பார்த்து, எனக்கு உனக்கு மாதிரி ரிலேஷன்ஷிப் கிடைக்கல, அதனால தான் நான் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவட்டுக்கு அழுகிற மாதிரி பயங்கரமாக நடிச்சு கொட்டிகிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே ஆம்ப்ளாய் வந்துட்டு அப்படியே அவள் பக்கம் சாஞ்சிட இந்த பக்கம் மியாங்கோ அவளோட ஆக்டிங்கை நம்பிட்டு பரிட்டோட கையை உதறி விட்டுட்டு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. பரிட்டும் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கான். ஆம்ப்ளாயோ வந்துட்டு இங்கே டாவ் நிஜமாவே ரிலேஷன்ஷிப்காக ஏங்குறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. டாவோ தன்னோட பிளான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷம் தான் பட்டுருக்கா. இங்கே ஆன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இப்போ அடுத்த பூவின் வந்துட்டு கால் பண்ணுறான். கால் பண்ணிவிட்டு வாட் வந்துட்டு இந்த மாதிரி டாவை கொலை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிவிட்டு இந்த விஷயம் தெரிஞ்சு ஆம்ப்ளாய் அவனை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, போலீஸ்கிட்ட கூப்பிட்டோன்னே அவன் ஓடிட்டான், அதனால் இப்போ அவன் உங்ககிட்ட தான் வரேன்னு சொல்லிட்டு இருக்கான், அதனால் அவங்க வந்தானா கதவை திறக்காதீங்க, நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க, நீங்கள் சேஃபாக இருக்கிறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க அவங்களும் அவன் இதுக்கு என்ன தேடி வரணும், நான் ஒன்று அவனுக்கு பிளான் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஃபோன் காலை கட் பண்ணோன்னே பார்த்தா அங்கே இவன் வந்து நிற்கிறான். அவன் கன்னோட நிற்கிற விஷயத்தையும் பூவின் வந்து சொல்லிட்டு தான் கால் வச்சிருப்பான். அதனால கன்னோட அவனை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு பதட்டம் வந்துடுது. ஆட்டோ தேவையில்லாத பிரச்சனையில் நான் மாட்டிட்டு இருக்கேன், உடனே இங்கேருந்து போகணும், எனக்கு காப்பாற்றுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்ன உடனே அதுக்கு இவங்களும் உனக்கு இப்போ நான் பணம் கொடுத்தேன்னா அப்புறம் நானும் உன் கூட்டாளிங்கிற மாதிரி ஆகிடும், அதனால் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டோன்னே அவன் ரொம்பவே கோவப்படுறான். அவன் கன்று வச்சிருக்கிறதுனால இவங்களுக்கும் பயம் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால அந்த கன்னுக்காகன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு வழியாக சண்டை போட ஆரம்பிக்க அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு டுமில்னு ஒரு சவுண்டு கேட்குது. கரெக்டாக புவின் அப்போ தான் அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறான். ஸோ கன் சவுண்டு கேட்ட உடனே அவனுக்கு ஒரே கொண்டாட்டமாக இருந்துட்டுருக்கு. யார் செத்து போனாங்க
செத்தாங்கன்னு தெரியல, ஆனால் யார் செத்தாலும் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்துட்டு அவன் உள்ளே நுழைய அப்போ தான் அங்கே அந்த ஆன் ஓடி வராங்க. நான் அங்கே வேட்டை வந்துட்டு ஷூட் பண்ணிட்டேன், எனக்கு அவன் உயிரோடு இருக்கானா இல்லையான்னு தெரியல, இது வந்து என்னோட சேஃப்டிக்காக நான் பண்ணது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு வந்து பதட்டத்தில் அப்படியே அழுகிற நிலைமையில சொல்ல, நீங்கள் இங்கே இருங்க நான் போய் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வரான். அங்கே வந்து பார்த்தா வாட் வந்துட்டு நல்லா தான் இருக்கான், உயிருக்காக போராடிட்டு இருக்கான். ஸோ அப்போ அவனும் வழி தாங்கலை, சீக்கிரம் கூட்டிகிட்டு போய் என்னை காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அதுக்கு அந்த ஃபோன் வந்துட்டு டோரை லாக் பண்ணிட்டு வந்து இவன்கிட்ட பொறுமையாக சிரிச்சுக்கிட்டே பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறான். என்னோட பிளான் படி நீ இல்லை ஆன் யாராவது ஒருத்தர் மேலே போயிருக்கணும். இப்போ ஷூட்டிங் மட்டும் தான் நடந்திருக்கு, ஆனால் யாருமே மேலே போலையே, சரி அதுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற பில்லோவை எடுத்து அதை வச்சு வாட்டை வந்து கொலை பண்ணிடுறான். ஸோ வாட்டை கொலை பண்ணதுக்கப்புறமா வாட் ஸ்ட்ரகிள் பண்ணதுனால அவனோட பிளட்டெல்லாம் வந்து இவன் ஷர்ட்டில் இருக்கும். உடனே போயிட்டு குளிச்சுட்டு ஷர்ட்டையும் மாட்டிக்கிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அங்கே பயந்து போயிருக்கக்கூடிய ஆன் கிட்ட வரான். நான் அவனை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் ட்ரை பண்ணேன், ஆனால் காப்பாற்ற முடியல, அவன் செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி இவங்கக்கிட்ட ஒரு பிட்டு போட இவங்களும் ரொம்ப பதறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் லாயரை வர சொல்கிறேன், எதுனாலும் நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே லாயருக்கு ஃபோன் பண்ணுறான். ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்கிட்டே வீட்டை விட்டு வெளியில் வந்தா இல்லையா, பரீட் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து இப்போ அவகிட்ட பேச்சு கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கிறான். என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவள் கேட்குறா, ஆம்ப்ளாயி உங்ககிட்ட திரும்ப டாக் விஷயத்தில் ஹெல்ப் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவனும் ஆம்ப்ளாயி எனக்கு ஹெல்ப் கேட்டாங்க அப்படின்னு தடவை வந்துட்டு நான் அவங்க கேட்ட ஹெல்ப்புக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுத்து ஒத்துக்கிட்டேன் தான், உண்மையை சொல்கிறேன். அவங்கக்கிட்ட நான் வந்து ஒரு கட்டாயத்தின் பேரில் ஒத்துக்கலை, எனக்கு டாவ் மேலே ஒரு கேர் இருக்குது, ஒரு பாசம் இருக்குது, அதுக்காகத்தான் நான் வந்துட்டு ஒத்துக்கிட்டேன், அதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இது எல்லாத்துக்கும் வந்துட்டு வேறு யாராவது அஃபெக்ட் ஆவாங்கன்னா அப்படின்னு சொல்லி அவன் பேச ஆரம்பிக்க, இந்த விஷயத்தை யாராலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி மியாங் சொல்லிட்டு வரா. அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பரிட்டும் உள்ள வரப்போ தான் ஆம்ப்ளாய் அங்கே பூவின் கிட்ட பேசிட்டு இருக்கிறது இவங்க 2 பேரும் கவனிக்கிறாங்க. பூவின் வந்து இப்போ வாட் இறந்து போயிட்டான், அவனை வந்து கொன்னுட்டாங்க, ஷூட் பண்ணிடுறது, அவன் இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆக்சிடென்டெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க முடிக்க அந்த விஷயத்தை கேட்கக்கூடிய டாவோ அப்படியே மயங்கின மாதிரி நடிக்கிறா. ஸோ அவள் வந்து நடிக்கிறது எல்லாரும் உண்மை நினச்சிட்டு அவளை போய் தாங்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே அந்த ஆனோடைய வீட்டு வேலைக்காரங்க வந்து ரொம்ப பயந்து போய் நிற்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ வேட்டை கொலை பண்ணா இல்லையா பியூ. ஸோ இந்த மாதிரி பியூ வந்துட்டு அவனை கொலை பண்ணதை இவங்க வந்து பார்த்துட்டாங்க. இந்த விஷயத்த அவங்களுடைய முதலாளி கிட்ட உண்மையை சொல்லணும், அவங்க முதலாளியை ஏமாத்துறான்னு சொல்லிட்டு ஆன் கிட்ட சொல்கிறதுக்காக வராங்க. அப்போன்னு பார்த்து லாயரை கூப்பிட போடக்கூடிய பூவின் வந்துட்டு அங்கே வந்துடுறான். ஸோ இதை பார்த்தோன்னே அந்த வேலைக்காரங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயமாயிடுச்சு. கண் கூட வந்து கொலை பண்ணதை பார்த்ததுனால அவங்க முகமே அப்படியே பேயரைஞ்ச மாதிரி இருக்க, அப்போ தான் அங்கே வந்திருக்கக்கூடிய லாயரோ இப்போ இந்த சமயத்தில் அதாவது நீங்கள் அவனை ஷூட் பண்ண சமயத்தில் இந்த வீட்டில் யாரெல்லாம் இருந்தானோடனே நாங்கள் 3 பேர் தான் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அவன் வந்து உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணதுனால தான் நீங்கள் அவனை அட்டாக் பண்ணியிருக்கீங்க, இது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் மட்டும் தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய லாயரும் எல்லாருமே எப்படி வந்து போலீஸ்கிட்ட பதில் சொல்லணும்னு சொல்கிறாங்க. அதோட வேலைக்கார அம்மாக்கிட்டையும் வந்துட்டு கொஞ்சம் வார்னிங் எல்லாம் கொடுத்துக்க, அவங்க ஏற்கனவே வந்து பூவினை பார்த்து பயந்து போயிட்டு இருக்கிறதுனால அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இவங்க சொல்கிறது எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிறாங்க. ஸோ அதுக்கு பிறகு நியூஸ்லேயும் இந்த விஷயம் வருது. அதாவது வாட்டை வந்துட்டு ஆன் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக ஷூட் பண்ணிட்டாங்க, அதில் ஆக்டர் வாட் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தோன்னா இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும்போது ஆம்ப்ளாயோ வந்துட்டு ஒருவேளை இதெல்லாமே வந்து அப்போ ஆனோடைய பிளானாக தான் இருக்குமோ, ஆன் தான் வேணும்னே வந்துட்டு இந்த வாட்டை வச்சு டாவ் கிட்ட வந்து நெருங்க விட்டு நடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்ல, டாவோ வந்துட்டு அப்போ நான் தான் எல்லாருக்கும் வந்து பலிகடா ஆகிட்டேன்னா உங்களை பழி வாங்குறதுக்காக அவங்க என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே சந்தோஷமே கிடைக்காதுல்ல, நான் இந்த ஒரு லவ் கிடைக்கும் அப்படின்றத நம்பி தான் இந்த மேரேஜ்குள்ளே என்ட்ரானேன், ஆனால் அவன் பணத்துக்காக மட்டும் தான் என்னை கல்யாணம் பண்ணியிருக்கான்ல, அதனால தான் என்னை வந்து இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஆம்ப்ளாய் கிட்ட அப்படியே மன்னிப்பு கேட்குறா. நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பூவின் நேம் இருக்கா இல்லையா, அவளுக்கு அதாவது அந்த ஆனோடைய அசிஸ்டன்ட், அவளுக்கு கால் பண்ணிட்டு அவனுடைய அந்த பிளடி ஷர்ட்டை வந்து எடுத்துகிட்டு போய் பர்ன் பண்ண சொல்கிறான். ஸோ இவன் கொலை பண்ண விஷயம் இப்போ இவளுக்கும் தெரியும், அதனால் இவன் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம், எல்லாம் ஒரே கூட்டுன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இப்போ அவனோட ரூமில் இருக்கக்கூடிய அந்த ஷர்ட் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு அவள் கிளம்புறா. மரிட்டும் இங்கே மியாங் கிட்ட தனியாக பேச சான்ஸ் கேட்டோன்னே சொல்கிறான், நீ என்கிட்ட கேள்வி கேட்ட இல்லையா, திரும்ப ஆம்ப்ளாய் வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்களா பண்ணுவேனான்னு சொல்லிட்டு.
சத்தியமாக வந்துட்டு நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லைன்னு சொல்லிடுவேன். அதோட திரும்ப நீயே என்னை கட்டாயப்படுத்தினாலும் என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு உன்கிட்ட கேட்பேன். நீ ஒத்துக்கிறியோ ஒத்துக்கலையோ எங்கள் அம்மாவை கால் பண்ணி உடனே இங்கே கிளம்பி வாங்க, உங்களுக்கு மருமக கிடச்சிட்டா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல உடனே மியாங் வந்துட்டு அவனுடைய ரெஸ்பான்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ப்ளஷ் பண்ணிக்கிட்டே அவனை அங்கேருந்து சந்தோஷமாக அனுப்பி விடுறா. அடுத்த நாள் காலையில் பார்த்தோன்னா இங்கே டாவ் இருக்கா இல்லையா, இங்கே வாட் வந்து என்னை ஏமாற்றிட்டான், கொலை பண்ண பார்த்தான், அதனால் அவனோட ஃபியூனரலுக்கு கூட நான் போக மாட்டேன் அப்படின்லாம் டயலாக் விட்டுட்டு அதுக்கு பிறகு அவங்க வீட்டு நானி அப்புறம் ஆன்ப்ளாய் மியாங் எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்டுட்ருக்கா. நான் இத்தனை வருஷமாக உங்கள் எல்லாரையும் தப்பாக தான் நினச்சிட்டேன், எனக்கு நீங்கள் எல்லாருமே எவ்வளோ வந்து அஃபெக்ஷன் கொடுத்துருக்கீங்கிறத புரிஞ்சுக்காமல் இருந்திருக்கேன், இனிமேல் அப்படிலாம் இருக்க மாட்டேன், உங்கள் எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கிட்டது பேசுனதுக்கு எல்லாத்துக்கும் மன்னிச்சிருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. ஆன்ப்ளாயும் நானியும் அப்படியே நம்பிடுறாங்க. ஆனால் மியாங்குக்கு வந்துட்டு அதை நம்புறதுக்கு மனசே இல்லை, ஒரு மாதிரி சந்தேகமாகவே இருந்துட்டுருக்கு. அதோட அவள் அங்கேருந்து கிளம்பும் போது மியாங் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கா. இந்த இடத்துல ஹஸ்பண்ட் செத்து போன மாதிரியே இல்லாமல் அவள் வாட்டுக்கு பயங்கரமாக ஷாப்பிங் பண்ணி பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்கா. அடுத்ததாக அவளோட ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ண போக மியாங்குக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் அதிகமாகிட்டே இருக்குது. அதோட பரிட்டு இருக்கான் இல்லையா, அவன் வாட்டோடைய வீட்டை வந்து சர்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு வரான். ஸோ அந்த சமயத்தில் தான் அவனுடைய லாயர்கிட்ட பேசும்போது இவனுக்கு தெரிய வருது கடைசி வரைக்கும், அதாவது இங்கே வாட் இறந்து போகிற வரைக்கும் வாட் வந்து சிங்கிளாக தான் இருந்திருக்கான். ஸோ லீகலாக வந்துட்டு எந்த ஒரு மேரேஜ் ரிலேட்டடான சர்டிஃபிகேட்டும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாக தான் இங்கே பரிட்டுக்கு தெரிய வருது இவங்க மேரேஜ் வந்து ரெஜிஸ்டரே பண்ணலை, ஃபேக்காக தான் டாவ் வந்து சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவன் மியாங்குக்கு கால் பண்ணுறான். மியாங்கோ இப்போ வந்துட்டு டாவை ஸ்பை பண்ணிட்டு இருக்கா இல்லையா, கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாயர் வந்து தெளிவாக என்கிட்ட சொல்லிட்டாரு, ஸோ கடைசி வரைக்கும் அவன் சிங்கிளாக தான் இருந்திருக்கான், எந்த ஒரு மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. பரிட்டோ டாவ் இதெல்லாம் பண்ணுறதுக்காகவாது அவளுக்கு சொத்து தான் வேணும்னு சொல்லிட்டு அவள் ஏதோ நடிக்கிறா, ஃபேக் மேரேஜ் பண்ணுறான்னு சொல்லலாம். ஆனால் வாட்டுக்கு இதில் என்ன லாபம் இருக்குது, அவன் இதுக்காக இப்படி பண்ணான் அப்படின்னு சொல்ல அப்போ தான் மியாங் வந்துட்டு பதில் சொல்கிறா, ஒருவேளை இது எல்லாமே டாவோட பிளானாக இருக்குமோ, ஒருவேளை வாட் வந்துட்டு இந்த மேரேஜ் நஜோன்னு நினச்சிருக்கானோ, டாவ் அவனையும் சேர்த்து ஏமாத்திருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வந்து முன்வைக்கிறா. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் முடிச்சுட்டு இருக்க சீன்லேருந்து அடுத்த சீன் பார்த்தோன்னா இப்போ ஆன் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அஃபிஷியலாக அவங்களோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க இல்லையா, ஒரு ஷூட்டிங் நடந்திருக்குங்கிறதுனால அவங்களுடைய மாலில் இருக்கக்கூடிய மற்ற போர்டு மெம்பர்ஸ் எல்லாமே அவங்க சிஇஓ பொசிஷன்லேருந்து இறங்க சொல்கிறாங்க. ஸோ சிஇஓ பொசிஷன்லேருந்து அவங்க இறங்கணுன்னா வேற யாராவது கொண்டு வந்தால் வந்துட்டு அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படுமேன்னு சொல்லிட்டு ஆனோடைய அம்மாவும் தங்கச்சியும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க, புவினை வந்துட்டு ஆக்டிங் சிஇஓவாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்து அந்த விஷயத்தை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கு ஆனோ அவனை போட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. சந்தோஷப்படாத, பேருக்கு மட்டும்தான், நான் சொல்கிறதா நீ இப்பயும் செய்ய போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் புவினுக்கு அளவு கடந்த சந்தோஷம் இருக்குது. இதோட இந்த பாட்டு முடியுது.